இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 4 சகோதரர்களும் சகோதரிகளும் மரியாளுக்கு பிறந்தாங்க. அதான் யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன். இந்த 4 பேருக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிக்காது. என்ன காரணம்னாக்க 30 வயது வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய குடும்பத்திற்காக உழைத்தார், எங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்து கொண்டார். எப்பொழுது இந்த 30வது வயது வந்ததோ அப்பொழுது அவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு, அவருடைய சிந்தையெல்லாம் தடுமாறி போயிடுச்சு, பைத்தியக்காரனை போல மாறிட்டாரு. எங்கே போனாலும் மனம் திரும்புங்கள் சொல்லி ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு ஊராக சுற்றுறாருன்னு சொல்லி தன்னுடைய அண்ணனை பைத்தியக்காரனாக நினைத்ததான 4 சகோதரர்களும் கடைசி வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எப்பொழுது ஏற்றுக்கொண்டானாக்க இந்த வசனத்தை பாருங்க. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமான அந்த தரிசனம் வந்ததுக்கு அப்புறம் தான் யாக்கோபு எழுதுறான் பாருங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். வாசிங்க யாக்கோபு எழுதின நிருபம். ஸ்தோத்திரம். 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. போது பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது எங்க அண்ணனாகிய இயேசுவுக்கு ஊழியக்காரன் அப்படின்னு எழுதல, எங்கள் அண்ணனாகிய இயேசுவுக்கு ஊழியக்காரன். பாருங்க, தன்னுடைய நிலை உணர்ந்தவனாக இந்த யாக்கோபு எழுதுவதை பாருங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாக யாக்கோபு என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிற அளவுக்கு எது மாற்றியது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுந்த பிற்பாடு கொடுக்கப்பட்டதான தரிசனம் யாக்கோபுடைய மனதை மாற்றியது.